ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. இங்கே கூடியிருக்கின்ற மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்முடைய பாட்டனாருடைய அருகிலேயே ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி இருக்கிறோம் என்கிற சந்தோஷம் இருக்கிறது. வந்த உடனடியாக மஸ்ஜிதிற்குள் உள்ளே வராமல் பாவியான என்னுடைய இதயத்தில் அல்லாஹ் சில எண்ணங்களை ஏற்படுத்தினான். நேராக சென்று மகான் எங்களுடைய பாட்டனார் அவருடைய தர்பாரில் முன்னால் நின்று, செய்தி உங்களுடைய நான் பேரப்பிள்ளை நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் அல்லாஹ் இவருடைய எல்லாருடைய இதயத்திலும் இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி ஒரு மஸ்ஜிதை கட்டுகிற ஒரு ஏற்பாட்டை நீங்கள் தான் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் என்ற அந்த உண்மையை நான் உணர்ந்தவனாய் முதலில் உங்களுடைய சமூகத்தில் நான் நன்றியை சமர்ப்பிக்கிறேன் என்பதாக சமர்ப்பித்துவிட்டு, இந்த ஊருக்கு தஸர்ருஃப் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு விலாயத்தின் அடிப்படையில் தந்து கொண்டிருக்கிறான். அதனால் உங்களின் அனுமதியோடு இந்த மக்களுக்கு ஈமானிய பாக்கியம் கிடைப்பதற்கு அல்லாஹ் உங்களை தேர்வு செய்தான். உங்களின் ரத்தம் எங்களின் உடலிலே ஓடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பதால் அல்லாஹ் உங்களுடைய அனுமதியோடு வந்திருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ, எதை இப்திசாவுக்கு பொருத்தமான செய்தியாக அல்லாஹ் சொல்ல வைப்பானோ அதை உங்கள் அனுமதியோடு நான் சொல்ல நாடுகிறேன் என்ற அனுமதி பெற்றுவிட்டுத்தான் பாவியான் நான் இந்த மஸ்ஜிதிற்குள் நுழைவதற்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறதோ அதை விட 100 மடங்கு சந்தோஷத்தை இந்த மகான் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ரசூலை சந்தோஷப்படுத்தி இருக்கிற நாள், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி இருக்கிற நாள், அல்லாஹுடைய நேசரை சந்தோஷப்படுத்தி இருக்கிற நாள். இன்னும் என்னென்ன வகைகளில் எல்லாம் சொன்னாலும் அது வார்த்தை மிகை அல்ல. அன்பானவர்களே, இந்த இடத்தை சற்று யோசனை செய்து பாருங்கள். எவ்வளவு ஆண்டுகள் இந்த இடத்தில் சஜிதா செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து இடம் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து எத்தனை ஆண்டுகளாய் இந்த பூமியில எவ்வளவு சஜிதாக்கள் செய்யப்பட்ட இடம். பொதுவா ஒரு இடத்துல மஸ்ஜித் உருவாகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல புதிதாக ஒரு இடத்தை வாங்கி நிர்மாணம் செய்வது என்பது வேறு. அந்த மஸ்ஜிதின் அமைப்பு வேறு, இந்த மஸ்ஜிதின் அமைப்பு வேறு. இந்த மஸ்ஜித் காலம் காலமாய் அரை நூற்றாண்டுகள் அல்லது அதற்கும் மேலாய் கிட்டத்தட்ட எவ்வளவு சஜிதாக்களை உள்வாங்கிய பூமி தெரியுங்களா? எவ்வளவு வழிமார்கள் இந்த இடத்துல இன்று ஈது பெருநாள் தொழுதிருக்கிறார்கள் தெரியுங்களா? அத்தனை பேருடைய சஜிதாவை உள்வாங்கிய பூமி. கவனத்தில் வையுங்கள், இந்த பூமி நாளை சாட்சி சொல்ல இருக்கிறது. எவ்வளவு பேரை ஈது பெருநாள் தொழுதிருக்கிறார்களோ, எவ்வளவு பேர் சஜிதா செய்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சாட்சி சொல்ல இருக்கிறது என்பது குர்ஆன் சொல்லி இருக்கிற செய்தி. நாம் நம்பி இருக்கிற ஈமானின் ஒரு பகுதி அது. எனவே என்னுடைய ஆன்மீக ஆசான் பெருந்தகை அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. பொதுவா மகான்களுடைய தர்பாருக்கு பழங்காலத்தில் நிறைய மகான்கள் வந்து சென்ற பூமிக்கு போனா உடனே போய் 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாட்ட கேட்கணுமா? எப்படி கேட்கணுமா? யா அல்லாஹ், இங்க எத்தனை மகான்களுடைய புனித பாதம் பட்டதோ தெரியல, அவர்கள் கால் வைத்த இடத்தில் என்னுடைய நெற்றியை நான் வைக்கிறேன், இப்போதாவது என் சஜிதாவை நீ ஏற்றுக்கொள் என்று துஆ செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இல்ல ஒரு இடம் அது. வழிமார்களின் தொடர்பில் இந்த பூமி எவ்வளவு பரவலாக பள்ளப்பட்டியினுடைய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் மகாதன் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ்வுடைய தஸர்ருஃப் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறுக்க இயலாது. தயவு கூர்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். இப்போது மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ் இப்போது இந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு விளையாட்டு விஷயமாக சொல்லப்படுகிற செய்தி அல்ல. குர்ஆன் சொல்லி இருக்கிறது, பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். குர்ஆனை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் குர்ஆன் சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்கள் மீதும் ஈமான் கொள்ள வேண்டியது கடமை அல்லவா? குர்ஆன் சொல்லுகிறது வலிமார்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு வழங்கப்படுகிறது என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லது ஆன்மீக ஆசான் பிறந்தவங்க நிசாம் சர்க்காருக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த வழியினுடைய தர்பாருக்கு போனாலும்
நீ ஏதோ அவங்க ஏதோ அடங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஒரு சலா சொல்லிட்டு சல்யூட் அடிக்கிற விஷயம் அல்ல அது. அந்த தர்பாருக்கு போகும்போது சர்க்கார் கூட நான் பல நேரம் முஸ்லிசா சர்க்கார் கூட நான் பல நேரங்களில் ஜியாரத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, முதல்ல அங்க அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள போகணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இப்போது அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நாம் அவர்களை பார்க்க முடியவில்லை. பார்க்க முடியவில்லை என்பதற்காக அவர்கள் பார்க்கவில்லை என்பது பொருள் அல்ல. ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கார் இருக்கிறது, காருக்குள்ளே ஒருவர் அமர்ந்து இருக்கிறார். கார் கண்ணாடியில கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா உள்ளவர் வெளியில இருப்பவரை பார்க்க முடியும். வெளியில இருப்பவர் காருக்குள் யார் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியாது. ஒப்புக்கொள்கிறோம் அல்லவா? இது போல கருப்பு திரை போன்ற ஒரு திரை தான் பரிசக என்கிற திரை. மகானவர்கள் அங்கே இருந்து நம்மை பார்க்கிறார்கள், நாம் அவர்களை பார்க்க முடியவில்லை என்பதற்காக நம் பார்வை குறைபாடையுடைய பல மகான்கள் அப்படி சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. எனவே அல்லாஹ்வின் இல்லத்திற்காக செய்யப்படுகிற ஒரு சின்ன முயற்சி, பொதுவாக எங்கெல்லாம் வழிமார்கள் சென்றார்களோ முதலில் அவர்கள் ஆன்மீக பணியாற்றுவார்கள், நிறைய பேரை தீனுக்கு கொண்டு வருவார்கள். பிறகு அவர்கள் இபாதத் செய்வதற்கு ஒரு இடம் தேவைப்படும், மஸ்ஜித் உருவாகும். அதற்கு பிறகு ஆன்மீக பணி இன்னும் விரிவடையும். உலகத்தில் எவ்வளவு வழிமார்கள், குறிப்பா இந்திய திருநாட்டில் குஜராத் மாநகரத்தில, குஜராத்தினுடைய மாநிலத்தில இருந்து துவங்கி கடலோர பகுதிகள் முழுக்க நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளவு வழிமார்கள். அவங்க எல்லாம் என்ன சும்மா சாதாரணமா வந்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர், எத்தனை நூற்றாண்டுகளை இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு ஆற்றிய பணியின் வெளிப்பாடுதான். உலகத்திலேயே கிட்டத்தட்ட 2வது இடத்தில் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அந்த வலிமார்களுடைய சேவையினுடைய பிரதிபலனை நாம் பெற்றிருக்கிறோம். சாதாரணமாக நாம் கருதிவிடக் கூடாது. எனவே இந்த மஸ்ஜித் உருவாக்கப்படுவதற்கு யாரெல்லாம் இதில் துணை நின்றார்களோ, ஒத்துழைப்பு வழங்கினார்களோ, யார் அத்தனை பேரும் பெரிய பாக்கியசாலிகள். அது ஒரே ஒரு சிறு கல் அளவுக்கு உதவி செய்திருந்தாலும் கூட அவர் சொர்க்கத்திற்கான தகுதியை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாய் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் நமக்கு ஒரு தெளிவை சொல்லி இருக்கிறது. நண்பரான் இல்லாஹி பைத்தன் வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah அப்படிங்கிறது ஏதோ பெருசா பெரிய ஒரு கம்பி வாங்கி கொடுத்தா, செங்கல் வாங்கி கொடுத்தான் மட்டும் அல்ல, சின்ன கல் அளவுக்கு ஒரு சின்ன உதவி நடந்திருந்தால் கூட. யஹ்யா முனீரி ரஹ்மத்துல்லாஹி ஹிஜ்ரி 400ல வாழ்ந்தவங்க ஒரு கிதாபில் அவர்கள் எழுதி இருக்கிற ஒரு செய்தி அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். ஒரு முஸ்லிம் கொத்தனாரு பள்ளிவாசல் கட்டிட்டு இருந்தாருங்க. அப்ப தினம் அந்த மனைவி பள்ளிவாசலுக்கு வருகிற போது மனைவி மதிய உணவு கொண்டு வருவார். அவர் சாரம் கட்டி பள்ளிவாசல் கட்டுவார். நான் சொல்றது 1100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கிறார் தன்னுடைய கணவர். அவங்க கீழே இருந்து உணவு கொடுக்கணும். உணவு கொடுத்தா அவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு ரொம்ப உயரத்தில் இருப்பாரு. கூப்பிட்டு பார்ப்பதற்காக என்ன செய்வாங்க, வருகிற போதெல்லாம் ஒரு சின்ன பொடிக்கல் எடுத்து மேல தூக்கி எறிவார் மனைவி. உடனடியாக அவர் முதுகுல அந்த கண்டு பட்டவுடனே திரும்பி பார்ப்பார், சாப்பாடு கீழே இருக்கு, சாப்பிட்டுக்கங்க, போயிடுவான். இதுதான் யதார்த்தமா நடந்தது. காலங்கள் கடந்தது. அந்த பெண் திடீரென்று அல்லாஹ்வுடைய நாட்டம் வஃபாத் ஆகி விட்டார். அந்த கொத்தனாருக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சே அப்படின்னு மிகவும் கவலையாக இருந்தார். ஒரு நாள் கனவில் தன்னுடைய மனைவி சொர்க்கத்தில் இருப்பதை போல கனவு கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு, எப்படி உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சுன்னு கேட்கிறார். ஏதோ ஒரு கற்பனை நிகழ்வு அல்ல, இதை அனுபவபூர்வமாக ஒரு தகவலை எழுதியிருக்கிறார்கள். உடனே அதுக்கு பதில் சொன்ன அந்த பெண்மணி, நான் சொர்க்கம் அல்ல எனக்கு கொடுத்தேன், ஏன் தெரியுங்களா, ஒவ்வொரு நாளும் உங்களை கூப்பிட வரும்போது நான் ஒரு பொடி கல்லை எறிவேன் பாருங்க, அப்படி நான் எரிகிற போது அந்த நாளைக்கு கொத்தனார் 2 செங்கலை வச்சிருந்தார். செங்கலுக்கு இடையில நான் உங்கள் மீது எரிந்த கல் 2 செங்கலுக்கு மத்தியில நடுவில் போய் உட்கார்ந்துருச்சு. கட்டிடத்திலேயே கட்டுமான பணிகளில் நானும் ஒரு உதவியாளராக இருந்ததாய் அந்த கணக்கில் அல்லாஹ் எடுத்துக்கொண்டு ஒரு பொடி கல்லுடைய பரக்கத்தில் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கிட்டான்னு சொல்ல. சாதாரணமாக நாம் இதை கடந்து போய்விட முடியாது. அன்பானவர்களே, பள்ளியின் தொடர்பில் யார் யாரெல்லாம் எந்த வகைகளில் எல்லாம் உதவி புரிந்திருக்கிறார்களோ, ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள், அனுமதியை பெற்று தந்திருக்கிறார்களோ, என்னென்ன வகைகளில் எல்லாம் அல்லாஹ்வின் இல்லம் என்று வந்துவிட்டால் அது விஷயத்தில் யாரெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்களோ, ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்களோ அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய பேரன்பிற்கு உரியவர்கள். நம்ம பள்ளிங்கிறது வேற, மற்ற இடம் வேற.
அல் மசாஜிது பியூத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு இல்லையா? இந்த வீடு, அதாவது பாத்ரூம் இருக்குங்க, பாத்ரூமுக்கும் டைல்ஸ் போடணும், பள்ளிவாசலுக்கும் டைல்ஸ் போடணும். ரெண்டுமே அதே மாதிரிதான் கொத்தனார் கட்டுறாரு, அதுக்கும் அதே சார்ஜ் தான் பண்றாரு, இதுக்கு இதே சார்ஜ் தான் பண்றாரு இல்லையா? அதாவது கட்டணம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுங்களா? பாத்ரூம்ல செருப்பு போட்டுட்டு போகணும், இங்க செருப்பை கலட்டிட்டு வரணும். வித்தியாசம் இருக்கிறது. பள்ளிவாசல் என்பது வேறு, கட்டிடங்கள் என்பது வேறு. பொதுவாக கட்டிடம் என்ற பார்வையில மட்டும் நாம் இதை பார்க்க கூடாது. கட்டுகிற போது அதை கட்டிடமாக கட்டப்பட்டாலும் யாருக்காக கட்டப்பட்டது என்று இருக்கிறது அல்லவா, அந்த தொடர்பு படுத்தி பார்க்கப்பட்டதால் இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டு விட்ட அந்த காரணத்தினால் இங்கே தொழுகிற ஒவ்வொரு தொழுகையும், இங்கே நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு அமலும், இங்கே குழுமி இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வின் பேரன்பிற்கும் இபாதத்திற்குமான கணக்கிடப்படுகிறது என்பதெல்லாம் நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிற முக்கியமான செய்தி. ஒரு மஸ்ஜிதே நபவியில ஒரு பெண்மணி அடிக்கடி கூட்டிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம நினைக்கிறோம் கூட்டி பெருக்கிறதுலாம் நம்ம பொதுவா நம்ம எப்படி பழகி வச்சிருக்கோம்னு சொன்னா, உட்பட மோதி நாடுகளா இருக்கிறவங்க கூட்டி பெருக்கிறது ஒரு தரம் தாழ்ந்ததாக நாம் கருதிக்கணும். அதெல்லாம் அவங்க வேலை, அவங்களுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிடும். ஆனால் கவனத்தில் வையுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் மஸ்ஜிதே நபவியில உம்மு மேஜன் ஒரு பெண்மணி, அவங்க வருவாங்க பள்ளிவாசல்ல. அப்போது கூட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை, அவங்களா விருப்பப்பட்டு நான் ஏதாவது செய்யணுமே, நான் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு ஏதாவது செய்யணுமே, அந்த பெண்மணி மனதுல இயல்பாகவே எண்ணம் மூச்செடுக்கிறது. பள்ளிவாசலை அவ்வப்போது கூட்டி பெருக்குவார். நம்ம பொதுவா கூட்டி பெருக்கிற முனிசிபாலிட்டி வேலை பார்க்கறவங்க நம்ம எந்த கிரேட்ல வச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன். கூட்டி பெருக்கிறவங்க தானேன்னு பார்ப்போம்ல. அது மாதிரி ஒரு பார்வை லேசாக சஹாபாக்களிடம் எண்ணம் தென்பட்டு விட்டது. ஹதீஸிலே வருகிறது, கஅன்னஹு ஸஃபரு அம்ரஹா. கடைசியில் அந்த பெண்மணி மௌத்தா போயிட்டாங்க. இரவு நேரம் வஃபாத்தானதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு உறக்கத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று ரசூலுக்கு தகவலை தெரியப்படுத்தல. அந்த பெண்மணி வஃபாத்து செய்ய சொல்லல. இரவோடு இரவாக குளிப்பாட்டி கவனிட்டு தொழ வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். 2-3 நாள் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டுற அம்மாவை காணாமே அப்படின்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், அந்த பெண் மூத்தாயிட்டாங்க. அப்படியா, ஏன் என்கிட்ட சொல்லல, ஏன் என்கிட்ட சொல்லல? உடனே அவங்க கூட்டுற பொம்பளை தானே அப்படின்ட்டாங்க. கூட்டுற பொம்பளை தானே, அல்லாஹு அக்பர். இது என்ன சாதாரண விஷயமா? அல்லாஹுவின் இல்லத்தோடு தொடர்புபடுத்தி அந்த விஷயத்தை துல்லனி அலா கப்ரிஹா, அந்த பெண்மணியின் கபர் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். உடனே கபர் காட்டப்பட்டது. உலகத்தில் பொதுவாய் ஒருவர் வஃபாத்தானதற்கு பிறகு அடக்கம் செய்வதற்கு முன்னால் தான் ஜனாசா தொட வைக்கப்படும். இதுதான் நமக்கான சட்டம். ஆனால் அந்த ஹதீஸில் என்ன வருகிறது என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியின் கபர் எங்கே கேட்டு கபரின் அருகில் நின்று அந்த பெண்மணிக்கு ஜனாசா தொட வைத்து, என்னுடைய துஆ அந்த பெண்மணிக்கு கிடைக்கட்டும், அதன் மூலம் அவருடைய கபர் ஒளிமயமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட பாக்கியத்தை அந்த பெண்மணிக்கு பெற்று தந்தது. நாம நினைக்கிறோம் கூட்டி பெருக்கிறது அல்ல, கூட்டி பெருக்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனா அவர் அல்லாஹ்வின் இல்லம் என்ற தொடர்பில் பெற்றுவிட்டதால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக அவர் ஆகிவிட்டார். எனவே சின்ன சேவை பெரிய சேவை அப்படி பிரம்மாண்டமா செய்தவர் அப்படி யோசிக்க கூடாது. அல்லாஹ்வின் இல்லம் என்று விட்டார், அல்லாஹ் ரசூலுக்கான ஒரு தொடர்பு என்று வந்து விட்டார். அது சிறியதோ பெரியதோ, ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன், அளவு அதை செய்தால் கூட அதற்கான பலனை பெறுவார் என்று குர்ஆன் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறது இல்லையா? உம்ராவுக்கு 2013 ஷேக்னா கூட நம்ம பள்ளிவா போயிருந்தோம். மஸ்ஜிதே நபவி அப்ப கூட்டி பெருக்கிட்டு இருந்தார். அதாவது அங்க எல்லாம் துடைப்பாங்க இல்லையா, அப்ப துடைச்சிட்டு இருந்தார். சட்டன்று என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உடனே ஒரு 5 ரியால் அவர்கிட்ட கொடுத்து, கொஞ்சம் எனக்கு கொடுங்களேன். கொடுத்த அவர் கவர்மெண்ட்ல ஏதாவது டிஃபரெண்ட் ஆகிடும், இல்ல கொஞ்சம் கொடுங்களேன்னு வாங்கினாங்க. ஷேக்னா வாங்கினாங்க. வாங்கி ஒரு 10-15 அடி தொடச்சாங்க. அந்த மஸ்ஜிதை நபவியை தொடச்சாங்க. தொடச்சிட்டு கையில கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாளை மறுமையில் நமக்குள்ள அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித தர்பார் இல்லையா, என்னுடைய காலத்தில் என்ன அமல்கள் செய்திருப்போமோ அந்த நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவோ இல்லையோ அது அல்லாஹ்வை நன்கறிந்தவன். ஆனால் நாளை மறுமையில்
மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கியவர்கள், துடைத்தவர்கள் யார் என்ற ஒரு பட்டியல் வரும் அல்லவா? அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இடம் பெற்றும் அல்லவா? அந்த ஒற்றை காரணத்திற்கு நான் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்காகவே இதை செய்தேன். இதை நீங்க பழகிக்கங்கன்னு சொன்னார். இப்படிப்பட்ட பார்வையில் தான் நாம் அதை அணுக வேண்டும். அல்லாஹ்வின் இல்லம் அது அவங்க வேலை, இது இவங்க வேலை என்று கருதக்கூடாது. ஒரு சின்ன தூசியாக இருந்தால் கூட, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரே ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு எறும்பு இருந்தது. அந்த எறும்பு ஜோப்புல போட்டு அதை எடுத்து கொண்டு போய் போறதுக்காக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் பள்ளியின் கண்ணியத்தை காப்பாற்றினார்கள். புகாரி உலகம் முழுக்க பேசப்படுகிறது என்றால் அந்த அதவுக்கு, அந்த கண்ணியத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான கூலி அது. எனவே மஸ்ஜித் என்று வந்துவிட்டால் அந்த மஸ்ஜிதின் தொடர்பில் நாம் செய்திருக்கிற சேவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் சமூகத்தில் ஒரு மகத்தான ஒப்புக்கொள்ளப்படுகிற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான தாமதமும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். நாம் கடைசியாக ஒரு சில செய்திகளை நாம் நினைவில் கொள்வோம். மஸ்ஜிதிற்கு அருகில், குறிப்பாய் வலிமாருடைய தர்பாருக்கு அருகில் நாம் இருக்கிறோம். வலிமாருடைய அந்த புனிதமான பூமியினுடைய பரக்கத்தை அது தாங்கி இருக்கிற மஸ்ஜித். மற்ற மஸ்ஜிது வேறு, இந்த மஸ்ஜிது வேறு. வலிமாருடைய தொடர்பில் இருக்கிற காரணத்தினால் இந்த இடத்திற்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஏனென்றால் குர்ஆன் ஒரு தகவலை சொல்லி இருக்கிறது. என்னவென்றால், வலிமார்கள் எங்கே அடங்கி இருக்கிறார்களோ, வலிமார்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தில இருந்து கேட்கப்படுகிற துஆ கபூலாகும் என்பதற்கு குர்ஆன் கியாமத் வரை இருப்பதற்கு ஒரு ஆதார செய்தியாய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறைநேசர் தங்கி இருந்த இடத்தில் அங்கே இருந்து கொண்டு அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவின் பிரதிபலனாக நீண்ட காலமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபிங்கிறவங்க அவுலியாவோட அந்தஸ்துல உயர்ந்தவர்கள் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா, அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹ் வலிமார்களுடைய அந்தஸ்து, அவர்கள் இருக்கிற இடத்தினுடைய அந்தஸ்தை இந்த உம்மத்தில் புரிய வைப்பதற்காகவே அல்லாஹ் செய்த ஏற்பாடு. குர்ஆனில் ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அம்மா என்கிற ஒரு இறைநேச பெண்மணி, அந்த பெண்மணி இருந்த இடத்தில இருந்து கொண்டு துஆ செய்ததன் பரக்கத்தில் அந்த இடத்தில இருந்து துஆ கேட்டதன் பரக்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்ததாக குர்ஆனிலே ஏன் அல்லாஹ் சொல்றான்னா, வலிமார்களுடைய இடத்தை, வலிமார்கள் இருக்கிற இடம், அவர்களுடைய ஓய்வெடுக்கிற அந்த புனித பூமியை சாதாரண இடமா நீங்க கருதிடாதீங்க என்பதற்கு குர்ஆன் கியாமத் வரை ஒரு அடையாளமாகவே ஆக்கிவிட்டது. எனவே வலிமார்கள் என்ற அந்த புனித பூமியின் தொடர்பில் இருக்கிற ஒரு தூசி கூட பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். சாதாரணமா நினைக்க கூடாது. ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. இந்த கஜினி முகமதுன்னு சொல்லி நம்ம பிரபலமாக 17 தடவை படையெடுத்ததாக வரலாற்றில் பேசப்படுகிறது அல்லவா? மஹ்மூத் கஸ்னவி அவங்க பேர். மஹ்மூத் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஷேக் அபுல் ஹசன் ஹிர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 17 தடவை தொடர்ந்து போர் செய்து தோற்றதற்கு பிறகு அவங்க ஷேக் அபுல் ஹசன் ஹிர்கானி ஒரு ஜுப்பாவை கொடுத்திருந்தாங்க. திடீரென்று அவங்களுக்கு நினைவு வந்து, தஹஜ்ஜத் பொழுதில் அந்த ஜுப்பாவை அணிந்து கொண்டிருப்பேன், நான் யாருடைய ஜுப்பாவை அணிந்திருக்கேன் என்று இருப்பார். ஒரு இறைநேச பெருமகனார் அணிந்திருந்த அந்த ஜுப்பாவின் பரக்கத்தில், ஏன்னா ஜுப்பான்னு பார்க்க கூடாது, அது யார் பயன்படுத்தினார் என்பதை வைத்து அதற்கு பரக்கத்து இருக்கிறது. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கண் பார்வை தெரியாமல் இருந்த செய்தியை குர்ஆன் சொல்லுகிற போது, கண் பார்வை தெரியாம எங்க தகப்பனார் கஷ்டப்படுறாங்க 40 வருஷம் என்று சொன்ன போது உடனடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஜுப்பாவை கணச்சி கொடுத்து விட்டு என்ன சொன்னார்கள்? ஃபால்கூஹு அலா வஜ்ஹி அபி யாதி பஸீரா, இந்த ஜுப்பாவை கொண்டு போய் எங்க தகப்பனாருடைய கண்ணை ஒத்திக்க சொல்லுங்க, கண் பார்வை கிடைக்கும்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடலில் அணிந்திருந்த அந்த ஜுப்பாவை கொண்டு போய் கண்களில் ஒத்திய போது கண் பார்வை தெரிந்ததாக. இது கட்டுக்கதை இல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஹதீஸ்னா இது லைஃப் சஹீஹ், இது என்ன அப்படி இப்படி சிக்கத்து அதெல்லாம் பேசுவோம். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, குர்ஆன் சொல்லி இருக்கிற செய்தி நாம் நம்புகிறோம் அல்லவா? வலிமார்களுடைய தொடர்பில் இருக்கிற ஆடைக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அபுல் ஹசன் ஹிர்கானி போட்டிருந்த ஜுப்பாவை அணிந்து கொண்டு யாரெல்லாம் 17 தடவை தோல்வி. ஆனா இப்போது நான் கேட்பது ஒரு இறைநேசரின் அணிந்திருக்கிற ஆடையின் பறக்கத்தினால் கேட்கிறேன். எனக்கு பற்றிய கொடு.
கேட்டுட்டு வெளியில போனாங்க. தஹஜ்ஜத்திலேயே ஃபஜ்ர் முடிந்ததோடு அவர்கள் போருக்கு புறப்பட்டார்கள். வெற்றி கிடைத்தது என்ற செய்தி வரலாற்றில் ஆதாரப்பூர்வமான செய்தி என்றால், வலிமார்களுடைய ஆணைக்கு அப்படிப்பட்ட பரக்கத் இருக்கிறது. அபுல் ஹசன் கிர்கானியுடைய தர்பாருக்கு அவங்க எப்போ ஒன்னா வருவாங்களோ, ஒரு நாள் ஒரு பெரிய அரசர் அல்லவா, கஜ்னி முகமது சாதாரண ஒரு பிரம்மாண்டமான பேரரசர். அபுல் ஹசன் கிர்கானி தான் ஷேக்குடைய தர்பாருக்கு வருவார். கூட்டிக் கொண்டிருக்கிற போது தூசி அப்படியே மேண்டு பறக்கிறது, மேலெழும்புகிறது. பறக்கிற தூசிக்கு இடையில யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு கூட்டுறவர் கொஞ்சம் கூட்டுறதை நிறுத்தினார். அதிர்ச்சி. பார்த்த அரசர் நிற்கிறாரு. அச்சோ, இப்படி நான் தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைச்சு, அரசரே தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டார். ஏன் பாப்பா நீ கூட்டுறதை நிறுத்தின அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னாரு, நீங்க அரசர்னு தெரியாம நான் தயவு செஞ்சு கூட்டிட்டேன். இவர் சொன்னாரு, ஏன் இந்த கூட்டுறதை நிறுத்துறேன், இந்த தூசிய மேல படணும்னு நினைக்கிற பெரிய பாக்கியமா நினைச்சிட்டு இருந்தேன். சொன்னாங்க ஒரு வார்த்தை, கஜ்னி முகமது சொன்னாரு, அழகான ஒரு செய்தி அது. வலிமார்களுடைய பாதம் பட்ட இந்த தூசி என்னுடைய முகத்தில் படுவதன் பரக்கத்தினால் என் பாவம் கழிய வேண்டும் என்ற ஆசையோடு வந்து அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது என்று. அப்படிப்பட்ட அந்த தூசிக்கே ஒரு பரக்கத்து இருக்கிறது. பள்ளிவாசலின் தொடர்பில் தூசுபட்டவர்கள் கூட பாக்கியசாலிகள். ஒரு 2008 நினைக்கிறேன், 2008ஆம் ஆண்டு ஷேக்னா பையத்தான புதுசு. அந்த சமயத்தில் தாமரைப்பாடி என்ற அந்த மதரசாவில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசலுக்கு நானும் போயிருந்தேன். ஓதுற மாணவர் இல்லையா, அப்போதெல்லாம் பழிச்சென்று வெள்ளை வெளியர் என்று ஆடை அணிந்து கொண்டு ஷேக்னாவை சந்திக்க போயிருந்தேன். பள்ளிவாசலுக்கான கட்டிட அடிக்கல் நாட்டு விழா. எல்லாரும் துவா செய்தார்கள். துவா செய்த பிறகு பள்ளிவாசல் இப்போது சொன்னோம் அல்லவா, ஒரே ஒரு கல் அளவுக்கு, சிறு கல் அளவுக்கு உதவி செய்திருந்தால் கூட பள்ளிவாசல் கட்டிட பணியில பங்கெடுத்தவர் என்ற பாக்கியம் கிடைத்து விட்டால் சொர்க்கம் நமக்கு நிச்சயமாக விடுவதற்கு வாய்ப்பை குர்ஆன் ஹதீஸினுடைய மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா. அதனால எல்லாரும் வாங்கி மண்வெட்டி வாங்கி எல்லாரும் ஆளுக்கு ஒரு தடவை கொத்துனாங்க. எல்லாரும் கொத்துனாங்க. ஷேக்னா செஞ்சு ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஆளுங்களாக ஒவ்வொரு மண்வெட்டி வாங்கி ஒரு வெட்டி வெட்டினாங்க குழி தோன்றதுக்காக அடிக்கல் நாட்டு விழாவில். பாவியான நான் அப்ப எனக்கு புரியல. நான் என்ன செஞ்சேன்னா, வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை வெளியின்னு போட்டிருக்கோமே, தூசி நம்ம மேல பற்றுமே அப்படின்னு பட்டும் படாம லேசா நான் ஒரு கொத்துனேன். என்ன கூப்பிட்டாங்க. இது என்ன வீடு கட்டுறதுக்கு நம்ம மண்வெட்டியை பிடிச்சோமா? அல்லாஹ்வின் இல்லம். இந்த உடம்புல தூசிப்பட்டா, ட்ரெஸ்ல தூசிப்பட்டா அதை கழுகிடலாம். கல்புல தூசிப்பட்டா தான் கழுகுறது ரொம்ப கஷ்டம். உடம்புல தூசிப்படலாம், ட்ரெஸ்ல அழுக்காகலாம், கல்பு தான் அழுக்காக கூடாது. நீங்க என்ன பெரிய பாக்கியத்தை நீங்க இழந்துட்டீங்க தெரியுங்களா? அல்லாஹ்வின் இல்லத்திற்கு இப்போது பட்டிருக்கிற இந்த தூசி உங்கள் உடம்பில் பட்டிருந்தால் அந்த தூசிப்பட்ட இடத்தை நரக நெருப்பு தொடாது. அந்த பாக்கியத்தை நீங்க இழந்துட்டீங்களே, இதை பத்தி உங்களுக்கு யோசனையே வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அதன் பிறகுதான் எனக்கு சிந்தனை யோசனை வச்சு இப்படி ஒரு பாக்கியத்தை நான் இழந்துட்டேன். ஆகவே சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ்வின் இல்லத்தின் தொடர்பில் ஒரு கூட்டு பெருக்குகிற பெண்மணிக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் இல்லத்தின் விஷயத்தில், மஸ்ஜிதின் விஷயத்தில், உலகத்தின் எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் அதை தூசியை அகற்றுகிற விஷயத்தில் கூட நமக்கு ஒரு கண்ணியம் நமக்கு உள்ளத்தால் உணரப்பட வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை உடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் இல்லம் உருவாக்கிவிட்டது, இது ஆபாதாக்கப்பட வேண்டும். வலிமார்களின் தொடர்பில் இந்த மஸ்ஜித் உருவாக்கப்பட்டு விட்டது. நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறது நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏதோ ஒரு மஸ்ஜிதின் தொடர்பில் ஒரு குடும்பத்தில் ஒரு அழகான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது. கருத்து முரண்பாடு இல்லாமல் தெளிவாய் பயணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. ஏனென்று சொன்னால், ஒரு மஸ்ஜித் என்று உருவாக்குற போது ஆளுக்கு ஒரு சில கருத்துக்களில் லேசான சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்குள் எங்கும் நஃப்ஸ் ஷைத்தானுடைய தூண்டுதல் தூண்டப்பட்டு நான் பெரியவரா நீ பெரியவரா இது போன்ற இந்த ஈகோ பிரச்சனைகள் நிறைய மஸ்ஜிதினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது அல்லவா. அது போன்று ஏற்படாமல் நாம் உருவாக்கிய பெருமக்கள், இதற்கு துணை நின்றிருக்கிற பெருமக்கள் நாம் யார் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஷேக் அப்துல் காதருடைய பேரப்புள்ளன்னா அவங்க ரத்தம் ஓடுதுன்னு மட்டும் அல்ல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் பாருங்க, ரசூலுடைய ரத்தம் நம்முடைய உடம்பில் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்திலே எந்த விதமான கலங்கும் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த தர்காவுடைய பொறுப்பாளர்கள், மஸ்ஜிதின் பொறுப்பாளர்களுக்கு உண்டு. ஏன்னா மற்றவர்களை விட மற்றவங்க வேற, அஹ்ல பைத் வேறதான்.
சர்க்கார் அடிக்கடி அந்த மஹ்தூமியார் உருவாக்குற மஸ்ஜித் மஹ்தூமியாருடைய பொறுப்புகளை சீரமைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் போது அடிக்கடி அஹ்ல பைத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினரை பொறுப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில அல்-அஇம்மத்து மின் குரைஷ் என்ற ஹதீஸை மேற்கோளாக காட்டி அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழித்தொடரில் வந்த பெருமக்கள் சாயபு குடும்பம் ஷாஹா குடும்பம் என்பது இந்த ஷேக் அப்துல் காதர் வழியில் அல்ல. அப்படியே இவங்க அப்படியே போய் பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு வரை தொடுகிறது இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளைகளின் வழித்தொடரில் வந்தவர்கள் நாம் அந்த வாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே அந்த குடும்பத்தின் கண்ணியத்தை பேணுகிற வகையில் நம்முடைய பரிமாற்றம் மாற வேண்டும். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்ல பைத். அவங்கள்ட்ட நீங்கெல்லாம் ரசூலுடைய குடும்பமாச்சே அப்படின்னு அவங்களை கண்ணியப்படுத்த போனா என்ன ஆள விடுங்க. அவங்க சொல்லுவாங்களா, நாளைக்கு மறுமையில ரசூல் என்ன பார்த்து ஏதாவது கேள்வி கேட்கிறேன் நான் பயப்படுறேன். இது உம்மத்தினர்கள் அத்தனை பேரும் விருந்தினர்கள், அவர்களுக்கு பணிவுரை செய்ய வேண்டிய பொறுப்பிலே அந்த குடும்பத்தினராகி நாங்கள் இருக்கிறோம். நபிகளாருடைய குடும்பத்தினராகி நாங்கள் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற அத்தனை உம்மத்தினருக்கும் பணிவுரை செய்ய வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பொறுப்பில நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால், என்ன குடும்பம்னு உங்களை விட்டு வந்தனே, இப்படி நடந்துட்டீங்களேன்னு சொல்லி எங்களிடத்தில என்னுடைய பாட்டனாரை கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இல்லையா என்று நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அந்த பார்வையிலே பார்க்கின்றார்கள் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அந்த குணத்தை, அந்த பரிமாற்றங்களை நாம் யார், நமக்கும் ரசூலுக்குமான தொடர்பு என்ன, நம்முடைய ரத்தம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழித்தொடரில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸைனப் ரலியல்லாஹு, ருக்கையா ரலியல்லாஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு இருந்தாங்க. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து ஒரு குறிப்பு வரலாறு என்ன சொல்கிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜராக்ஸ் அப்படியே உரித்து வைத்தாரை போல் இருப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹுல தலையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் ஹசன் ரலியல்லாஹு அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போலவே இருப்பார்கள். நெஞ்சில இருந்து கால் வரைக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு ரசூலை போலவே இருப்பார்கள். அப்படியே ரெண்டு பாதியாக பிரித்து வைக்கப்பட்டதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகல்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ ரசூலுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியவே இல்லையே என்கிற ஏக்கம் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்கள் எல்லாம் ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்து ரசூலை பார்த்த பேரின்பத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஏன் அங்க ரத்தம் அங்கே பாய்ச்சப்பட்டிருக்கிறது, அந்த சாயல் அங்கே இருக்கிறது. அவர்களை பார்த்தால் ரசூலை பார்த்த பேரின்பத்தை பெற்றுக் கொண்டார்கள் அந்த பெருமக்கள். எனவேதான் என்னுடைய ரத்தம் பாய்ச்சப்பட்ட அஹ்ல பைத் கியாமத்து வரை அந்த ரத்தம் எங்கெல்லாம் போகிறதோ அந்த ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்த சையது வம்சம், ஷா வம்சம், தங்கள் வம்சம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த குடும்பத்துக்கு சகாத்து ஹராம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகாத்து ஹராம். அவங்க ஏழையா இருந்தாலும் வாங்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? ஜகாத்துல என்ன அர்த்தம்? 100% 2.5 கழிச்சிடணும் இல்லையா? 97.5 சுத்தப்படுத்துறது. ஜகாத்னா சுத்தம்னு அர்த்தம். ஜகாத் என்ற அரபி வார்த்தைக்கு சுத்தம் என்று பொருள். அது நம்மை அறிந்தோ அறியாமலோ செல்வத்தில் கலக்கக்கூடிய கலப்படத்தை, அசுத்தத்தை சுத்தப்படுத்துவதுதான் ஜகாத் இல்லையா? அப்ப 2% கழிச்சாதான் மீது 97 சுத்தமாகும். ஜகாத்து கொடுக்கலன்னா கலப்படமாக ஆகிவிட்டது என்று பொருள். மார்க்க அறிஞர்களை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள், விரிவாக சொல்வதற்கான நேரமும் அல்ல. அதனால அப்படி கலப்படமாக 2.5 கழிச்சா அது அசுத்தம். அந்த அசுத்தம் வேறு ஏழைகளுக்கு போகலாம், வழிபோக்கர்களுக்கு போகலாம், மற்றவர்களுக்கு போகலாம், இயலாதவர்களுக்கு போகலாம், பக்கீர்களுக்கு போகலாம். ரசூல் குடும்பத்தினருக்கு போகக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு கியாமத் வரைக்கும் தடுத்துட்டார். என்னுடைய குடும்பத்தினர் கியாமத்து வரை அஹ்ல பைத்துகிறவர்கள் ஏழையாக இருந்தால் கூட மார்க்க அறிஞர்கள் சில கருத்துக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையுடைய கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னுடைய உம்மத்து கியாமத்து வரைக்கும் ஜகாத் ஹராம், ஜகாத் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த அசுத்தம் என்னுடைய ரத்தம் யார் வயிற்றில் கலக்கிறதோ அவர்கள் வயிற்றுல போய் இந்த ஜகாத்தினுடைய அசுத்தம் கலந்துடக்கூடாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தாக கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்திலே நம்ம ஏதோ ஒரு தொடர்பில் அல்லாஹ் யார் வயிற்றிலேயோ பிறந்திருக்கலாமுங்க. அல்லாஹ் நம்ம இந்த குடும்பத்தில், இந்த பெற்றோரின் தொடர்பில், இந்த வழியின் தொடர்பில் நம்மை பிறக்க வைத்திருக்கிறானே, அதற்கு நாம் மற்றவர்களை விட ஒரு படி மேல் சுக்குர் செய்ய வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம்.
மற்றவர்களை விட ஒரு படி மேல் அதிகபட்சமாக நன்றியை செலுத்த வேண்டிய கடமையிலே நாம் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். சாதாரண மனிதர் செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட சில சமயம் கவனிக்கப்படாது. கண்ணியமிக்கவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அது பெரிதுபடுத்தப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இருக்க அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மத்தவங்க தப்பு செஞ்சா ஒண்ணுன்னா உங்களுக்கு ரெண்டுங்கிறான் அல்லாஹ். மையாத்தி மின் குல்ல பிஃபாஹிஷத்தின் முபையினா யுதாஃப் லஹல் அஸாப். மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் ஒரு தவறுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு தண்டனை. ஏன்னா நீங்க ரசூலுடைய நெருக்கத்தை பெற்ற பெருமக்கள். இரட்டிப்பு தண்டனை. ஏன்னா நீங்க ரசூலுடைய நெருக்கத்தை பெற்ற பெருமக்கள். ரத்தம் ஓடுகிறது, அதற்கு அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே புனிதம் புக்க ஒரு குடும்பத்திலே நம்மை அல்லாஹ் ஏதோ ஒரு தொடர்பிலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருப்பதால் மஸ்ஜிதின் பொறுப்பாளருக்கும் தர்காவின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த பள்ளியின் தொடர்பிலே இருக்கிற அந்த ஷாஹா குடும்பத்திற்குமான சில செய்தியாய் அவர்கள் இது மற்றவங்களுக்கு உபதேசம் மட்டும் நினைக்க வேண்டாம். பாவியான நானும் அதில் ஒருவர் தான். அந்த பேரப்பிள்ளை என்ற வழியில் எனக்கும் சேர்த்து ஊசிக்கும் ஐயாய் அவ்வளம் பித்தப்புல்லா என்ற அடிப்படையில் எனக்கும் சேர்த்து நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருடைய நல் அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய சேவைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. இங்கே சஜ்தா செய்ய இருக்கிற இந்த இடத்திலே இன்றிலிருந்து கியாமத்து வரை சஜ்தாக்கள் நிறைந்து பள்ளி நிறைந்து மீண்டும் விசாலமாக்கப்பட்டு மீண்டும் எப்படி பெருநாள் தொழுகைக்காக ஈத்கா மைதானத்தில் ஒன்று கூடுகிற போது பிரம்மாண்டமாக இடம் போதவில்லை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டதல்லவா. என்னுடைய பார்வையில இந்த மஸ்ஜித் உருவானதுக்கு அவருக்காரனா இவருக்காரனா அவர் ஐடியா கொடுத்தாரு இவர் மஷூரா கொடுத்தாருன்னு சொல்றதை விட பாவியான என்னுடைய கல்வில ரெண்டு யோசனை வருது. அதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இது மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ்வுடைய கவலையின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். இரண்டாவது, இந்த இடம் எவ்வளவு அழுதுச்சோ தெரியல. எவ்வளவு காலங்கள் சஜிதா செஞ்ச அந்த பூமி, இத்தனை பேர் என் மேல சஜிதா செஞ்சாங்களே, அந்த சஜிதா செய்ததை மீண்டும் பெறுவேனா என்று ஏற்கப்பட்டது போலும். ஏனென்றால் பூமிக்கும் உணர்வு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை zikr செஞ்சா அந்த பூமி இன்னொரு பூமியை பார்த்து சொல்லுதான், ஹல் ஜாஸா அலைக ஹல் மர்ர பிக அப்துன் சாலிஹுன் அவ் ஸாகிருல்லாஹி தஆலா. என் மேல எல்லாம் அல்லாஹ் உட்கார்ந்து அல்லாஹ்வோட zikr செஞ்சாங்க, உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சாலும் இந்த பூமி மற்ற பூமியை பார்த்து சொல்லுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இந்த இடத்தில் இப்போது கூடி இருக்கிறோம் அல்லவா, இந்த பூமி இப்போது பெருமைப்படுகிறது. நாளை மறுமை இங்கே கூடி இப்போது சஜ்தா செய்ய இருக்கிறோம் அல்லவா, இந்த பூமி சாட்சி சொல்ல இருக்கிறது, சாட்சி சொல்ல இருக்கிறது. ஒருவேளை மறுமை பொழுதில் நம்முடைய நன்மைகளில் ஏதும் குறைவு இருந்தால் இந்த பூமியின் சாட்சியான அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நிறைவுபடுத்தி மீசானை நிரப்பமாக்கி சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய விலாயத்தையும் குர்பையும் வலிமார்கள் எப்படி பெற்றார்களோ, ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ் எந்த விலாயத்தையும் குர்பையும் ஃபைசானை பெற்றார்களோ அதை பாவிகளால் நமக்கு